வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி நமக்கு 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா 5வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நிர்மல் ட்ரா நடைபெறுது. நிர்மல் ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் என்ன வின்னிங் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 427 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 027 கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு பிசிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. 027 நமக்கு பிசிங்கிறது வின்னிங் கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி இங்கே கொடுத்த நாளை நம்ம இங்கே ஏற்றி மேலே கொடுத்துருந்தோம்னா 427 ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸு. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு பிசி 27ங்கிறது நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம இப்போது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் 10 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 37 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 28 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதாவது ஏ போர்டில் 9ம் 0வும் அதிக பெண்டிங்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா பி போர்டில் பார்த்திங்கன்னா 5 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 0 7 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கையில் என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு என்னையோடைய கணக்கை வச்சு நான் பார்க்கையில் நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் உங்களுக்கே தெரியும். நான் வேறு நம்பர்லாம் மாற்றி கொடுக்கல. 9யும் 0வும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்க்கையில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம ஆல் போர்டு நம்பரில் எடுத்திருக்கோம். 9 0 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 9ஆம் நம்பரும் 0வும் தான் வரணும். இதை மேட்ச் பண்ணி விளையாண்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கையில் இந்த நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. அதே மாதிரி போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி நாளுக்கு அடித்த நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். என்ன நம்பர் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. அதாவது நமக்கு போன வருஷம் ரிசல்ட்டாக வரல, அதுக்கு முன்னாடி வருஷம் தான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. அந்த நம்பர் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 208ன்னு இருக்குது. இந்த 208லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு நான் பார்க்கையில் இதிலேருந்து வின்னிங் நம்பராக வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஒரே நம்பராக எடுக்கையில் இந்த 0 எதுலையாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் 100% எடுத்திருக்கேன். இந்த மெத்தேடை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு மெத்தேடு தான். 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம கண்டிப்பாக 25 நாள் 22 நாள் வரைக்கும் நம்ம வின்னிங் வாங்க முடியும். 30 நாள் ரிசல்ட்லேருந்து நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்னு பார்க்கையில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு எந்த மாதிரி 3 நம்பர்ஸ் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க.
நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கு தான் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக சொல்லிடுறேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய டிராவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். 100% நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதே இருக்காது. இன்றைக்கி வந்து நமக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் ஏ போர்டில் 9-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. பி போர்டில் 0-5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள், வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் வந்து நமக்கு 9-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 0-5 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கி. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு நம்ம மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணியும் பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தியும் போன வருஷம் வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணியும் எடுத்திருக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் வந்து நம்ம 2 நம்பர் தான் கொடுக்குறோம். இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஆல் போர்டு வின்னிங் இன்றைக்கி வந்து மிஸ்ஸே ஆகாது. 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பரும் 0வும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து 9ஐயும் 0வையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம பெண்டிங்லேயும் நம்பர்ஸ் இருக்குது, அதை ஃபார்முலாவெலாம் நம்ம மேட்ச் பண்ணி எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம ஒரு ஃபார்முலா வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நமக்கு இந்த 427க்கு அப்புறம் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம். அந்த வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி பாட்ஸ் நம்பர்ஸாக பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து என்னையோடைய கணக்கில் 105ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 105. இதை விட்டால் நமக்கு வேறு நம்பர் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இன்றைக்கி கணக்குக்கு நமக்கு 097 ஒரு நம்பர் பாட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்காங்க. 097 ஒரு நம்பர் பாட்ஸ்லேயே எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா 7ஆம் நம்பர் நமக்கு மீண்டும் எதுலையாவது வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நம்மளுடைய மெத்தேடெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நமக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 416 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 097 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 905 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை விட்டு நமக்கு நம்பர்ஸ் எல்லாம் கலந்து வந்துச்சுன்னா எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 154 கூட வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வர கிடையாது, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கு வின்னிங் நம்பர் இருக்கணும், இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 018 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 294 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 796 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கோம். நான் மொத்தம் ஒரு 7 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா
நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இன்றைக்கி வந்து நிர்மல் டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம ஆர்டுவொர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில், நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் நம்ம வந்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இருக்கணும், பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கணும், கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் ஹார்ட் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 70 97 20 51 59 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 70 97 20 51 59 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தேடில் கிடச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்குலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதாவது ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சி ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாது, 100% வின்னிங் கிடைக்கும் சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஹார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வரணும், வந்தே ஆகணும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம், கன்ஃபார்மாக யாரும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். நான் மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்னொரு நம்பர்ஸ் வந்தால் 05ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 05 ப்ளே பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அதாவது நம்ம இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கேட்குற நம்பர்களுக்கு நான் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 100% நான் கொடுக்குறேன். என்னையுடைய மெத்தேடெல்லாம் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கையில் 0 வந்து ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.